வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம நார்த்லேருந்து சவுத்து படம் வரைக்கும் எந்தெந்த படம் ஹையஸ்ட்டாக வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் படத்தில் எந்த படம் வந்து அதிக வசூல் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படம் வந்து இப்போ வந்த படம் இல்லை, 2018 வந்த படம். இந்த படம் வந்து 2.0 நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த 2.0 தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 600 கோடிக்கு மேலே ஃபஸ்ட் இடத்துல 2.0 வந்து இருக்குது. செகண்ட் வந்து நம்ம விஜய் வந்து நடித்த விஜய் சார் நடித்த லியோ மூவி தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 615 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸ் வந்து சூப்பர் ஸ்டார் படம் நடித்த ஜெயிலர் படம் தான் இருக்குது. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 607 கோடி வசூல் பண்ணியிருக்கு. நாலாவது வந்து பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த படம் தான் இருக்குது. இது வந்து 498 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து மணிரத்னம் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது நிறையா விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து 4வது பிளேஸில் இருக்குது. 5வது பிளேஸில் வந்து என்ன படம் இருக்குன்னா கோட், விஜய் சாரோட கோட் மூவி தான் இருக்குது. இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 456 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 6வது வந்து விக்ரம், நம்ம கமல் சார் நடித்த விக்ரம் படம் தான். இது வந்து 423 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 7வது பிளேஸில் வந்து பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் வந்து இருக்குது. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 343 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 8வது வந்து அமரன். நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடித்த படம் வந்து இப்போ நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இந்த படம் எவ்வளோ 300 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட சாரோட அவரோட வாழ்க்கை வரலாறு வச்சு தான் இந்த படம் வந்து எடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். இந்த படம் வந்து 8th பிளேஸில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பிகில் மூவி தான் இருக்குது, நம்ம விஜய் சார் நடித்தது. இந்த படம் வந்து அட்லி தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10வது இடத்துல வந்து எந்த படம் இருக்குன்னா கபாலி படம் தான் இருக்குது. இந்த படம் வந்து எவ்வளோ வசூல்னா 294 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம தமிழில் வந்து அதிக வசூல் பண்ண 10 படங்கள். இது எல்லாமே நான் இந்த IMDb அந்த வெப்சைட்டில் பார்த்து தான் படிச்சிருக்கேன். இதில் இருக்கிற தகவல் தான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.